தமிழர்களை வந்தேரின்னு எழுதிய ஒரு எழுத்தாளருக்கு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய தலைவராக பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது. அவர் சொன்ன ஆய்வு இரும்பு கால ஆய்வின்படி முழுமையும் தவறான ஆய்வு. முழுமையா தவறான ஆய்வு, எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இல்லாம முழுமையா தவறான ஒரு ஆய்வை மேற்கொண்டு தமிழர்களை வந்தேரி என்று எழுதிய ஒருவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது. தமிழக அரசு அவரை தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய தலைவராக, இந்த உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்குது. எப்படி பண்றீங்க நீங்க? அப்ப இவர்களுக்கு தேவை தமிழர் விரோத மனப்பான்மை மிக்கவர்கள் தான் இவர்களுக்கு தேவை. தமிழர்களை தாழ்த்தி எழுதக்கூடியவர்கள் தான் இவர்கள் தேவை. அப்ப அப்படிப்பட்ட நபர்களை இவங்க வச்சுக்கிட்டு இவங்க மத்திய அரசை குறை சொல்றாங்க. நான் என்ன சொல்றதுன்னா, மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இந்த தமிழ் வெறுப்பு நோயில எந்த ஒரு பெரிய வேறுபாடும் இன்னைக்கு இல்ல. இவங்களுக்கு தொழில் போட்டி. இப்ப ஒரு திருடா ஒரு வீட்டுல இன்னொருத்தன் திருடிட்டு போறதை பார்த்துட்டு வருத்தப்படுவான். திருட்டு நடந்தே வருத்தப்படல, நமக்கு முன்னாடி அவன் திருடிட்டானேன்னு வருத்தப்படுவான். சரி, நம்மளுக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டானேன்ட்டு. அந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ள இருக்க தொழில் போட்டி. நம்மளை விட நல்லா அவன் தமிழ் அழிச்சிட்டானே அப்படின்ற ஒரு போட்டி இருக்கே தவிர தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள் 2 பேருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை.